கர்த்தரின் பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு கால வேளையிலையும் அனுதினமன்னா என்ற வேத தியானத்தினால் இன்றைக்கு உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்ததற்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. இந்த நாளுக்கான தியான பகுதி 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம் முதல் 32 வரை உள்ள வசனங்களை வாசித்தீர்களானால், லேவியருக்கும் ஆசாரியருக்கும் தேவன் கொடுத்த வேலையை குறித்து இங்கே நீங்கள் வாசிக்க முடியும். லேவியரும் ஆசாரியரும் இந்த உலக பிரகாரமான வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது என்பதிலே தேவன் திட்டமுள்ளவராயிருந்தார். காரணம், அவர்களின் வேலை என்பது ஆசரிப்பு கூடாரத்தையும் பிற்காலங்களில் தேவாலயத்தின் ஆராதனைகளையும் தேவாலயத்தையும் சார்ந்திருந்தது. ஆகவே அவர்களை குறித்து தாவீது தெளிவாய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அவர்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரம் 5 வசனங்களில் சொல்லியிருக்கிறார். அதிலே 30ஆம் வசனம், நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலி செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலேயும் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமா? இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான ஊழியர்கள் தேவாலயத்தில் செய்யக்கூடிய ஊழியத்தை பல நேரங்களில் விட்டுவிடுகிறார்கள். தேவாலயத்தை சம்பந்தப்படுத்தி கொண்டு பல வெளி ஊழியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழியம் செய்கிறவனாய் இருந்து கொண்டு நான் சொல்லுவேன், ஒரு ஊழியனின் கடமை காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் விசேஷித்த பண்டிகை நாட்களிலும் அவன் தேவாலயத்தை விட்டு வேறெங்கேயும் செல்லக்கூடாது. இன்றைக்கு அந்த நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலங்களிலே தேவாலய வாசல்கள் எப்பொழுதும் திறந்திருக்கும். இன்றைக்கு தேவாலய வாசல்களும் திறக்கப்படுவதில்லை, தேவாலயத்தில் வசிக்கிறவர்களும் அதில் திறப்பதில்லை. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவாலயத்திற்கு எப்பொழுது சென்றீர்கள்? வாரத்தில் ஒரு நாளா அல்லது தினந்தோறும் ஆலயம் செல்லுகிறீர்களா? அல்லது பண்டிகை நாட்களில் மட்டும் செல்லுகிறீர்களா? யோசித்து பாருங்கள். தேவாலயங்களில் காலையும் மாலையும் ஜெபசத்தம், பகலில் ஜெபசத்தம், துதி சத்தம் கேட்பதை தேவன் விரும்புகிறார். அதை நாம் நிச்சயமாய் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது தேவன் அதில் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். இந்த நாட்களிலே இதை செய்ய பலரும் தவறும் பொழுது நாம் மறுபடியும் விழித்து கொள்ளுவோம். விழித்து கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இந்த பிரமாணத்தை தாவீது கொடுக்கவில்லை, மோசையின் பிரமாணத்தில் தேவனே கொடுத்து வைத்திருந்தார். ஆகவே தேவன் கொடுத்த இந்த தீர்மானத்தின்படி அன்றைக்கு அவர்கள் செய்ய அவர்களுக்கு அறிவுரை செய்யப்பட்டது. இந்த காலவெளியிலேயும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேவாலயத்துக்கு முடிந்தது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த ஆலயத்திலே போய் தேவனை பாடி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு பாருங்கள். அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். பரிசுத்த பிதாவை இந்த காலவெளியில் சிந்திக்க தந்த வார்த்தையின்படி தேவாலயங்களில் நாங்கள் செய்ய வேண்டிய ஆராதனைகளை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். வார்த்தைகளை கேட்கிற ஜனத்துக்கும் அந்த கிருபையை கொடுப்பீராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து எங்களுக்கு சுதந்திரமாக திருப்பிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.